76 அருந்ததியர் குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கக் கோரி காங்கேயம் தனிவட்டாட்சியம் மனு அளிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் உடுமலைப்பேட்டை அருகே உள்ள தும்பலப்பட்டி மற்றும் வெங்கடாபுரம் பகுதியைச் சேர்ந்த பட்டியலின அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்த 76 குடும்பத்தினர் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கக் கோரி காங்கேயம் தனிவட்டாட்சி அலுவலகத்தில் ஒரே நேரத்தில் மனு அளித்தனர். மனு அளிக்கும் நிகழ்வுக்கு ஆதித்தமிழர் ஜனநாயக பேரவையின் நிறுவன தலைவர் பௌத்தன் மற்றும் திராவிட தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தங்கவேல் ஆகியோர் தலைமை தாங்கினர். மனுவில் அவர்கள் கூறியிருப்பதாவது, எங்கள் பகுதியில் சுமார் 8 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலம் உள்ளது. நாங்கள் பல ஆண்டுகளாக வாடகை வீட்டில் வசித்து வருகிறோம். மாதம் 8000 முதல் 10,000 வரை வாடகை செலுத்த வேண்டியுள்ளது. எங்களின் தினக்கூலி 500 ரூபாய் மட்டுமே. அதுவும் மாதத்தில் 26 நாட்கள் மட்டுமே வேலை கிடைக்கிறது. ஒரே வீட்டில் 3 குடும்பங்கள் வரை நெருக்கடியில் வாழ்கிறோம். வாடகை கொடுக்க முடியாதவர்கள் அதே புறம்போக்கு நிலத்தில் குடிசை அமைத்து வசிக்கிறோம். மேலும் 76 பேருக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இந்த சம்பவம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் தும்பலப்பட்டி மற்றும் வெங்கடாபுரம் பகுதிகளைச் சேர்ந்த 70க்கும் மேற்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் வீடு இல்லாமல், சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீடுகளிலே ஒரு வீட்டிலே 3 குடும்பம் 4 குடும்பம் என வசித்து வருகிறார்கள். இம்மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு பலமுறை மாவட்ட ஆட்சித்தலைவர், வருவாய் கோட்டாட்சியர், உடுமலை வட்டாட்சியர் என மனுக்கள் கொடுக்கப்பட்டும் இம்மக்களுக்கு பட்டா கொடுக்கவில்லை. இன்றைக்கு காங்கேயம் ஆதி திராவிட நலத்துறை அலுவலகத்திலே இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு 70க்கும் மேற்பட்ட பயனாளிகள் மனு கொடுக்கல வந்துள்ளோம். உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் இம்மக்கள் மீது முன்னுரிமை வழங்கி பட்டியலின மக்களுக்கு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் 3 சென்ட் விதமாக இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்க வேண்டும் என்று ஆதித்தமிழர் ஜனநாயக பேரவை, திராவிட தமிழர் கட்சி மற்றும் பல்வேறு இயக்கங்களின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். அப்படி காலதாமம் செய்தால் தொடர் ஜனநாயக போராட்டங்களை நடத்தி இம்மக்களுக்குரிய உரிமையை நிலைநாட்டுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பௌத்தன், ஆதித்தமிழர் ஜனநாயக பேரவையினுடைய நிறுவன தலைவர்.